ஆமென். ஹல்லேலூயா. இயேசு பின்னாடி போகணுன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஜாதி, மதம், பெருமை, பதவி இதெல்லாம் தூக்கி போட்டு சிலரால் வர முடியல. தைரியம் இல்லை அவங்களுக்கு. நான் நமக்கு எதுவுமே இல்லை. பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா நம்ம எதுவும் இல்லாதனால இயேசு தான் ஒரே வழியாக இருக்கிறாரு. அவங்களுக்கு பல வழிகள் இருக்குது, ஆனால் அது நல்ல வழி இல்லை. ஆனால் இயேசு மாத்திரம்தான் நமக்கு ஒரே வழி. அந்த வழி தான் நல்ல வழி. அதனால் எளிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். சீக்கிரத்தில் அவர் பிடித்து கொண்டோம். நம் பாக்கியவான்கள் இல்லையா? எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும் பரலோகம் போயிட முடியுமா? இல்லையா? இவ்வளோ இந்த உலகத்தையும் ஆதாயப்படுத்திடுங்க, எல்லாம் அவ்வளோ லேண்டு வாங்கிட்டேன், சொத்து வாங்கிட்டேன், பரலோகத்துக்கு ஒரு இடம் வாங்கி கொடுங்க, எவ்வளோ பணம் வேணும்னா கிடைக்குமா? ஒரு மனிதனுடைய பாவம் கழுவப்பட இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. குற்றமற்ற மாசற்ற விலையேறப்பெற்ற அவருடைய ரத்தமே தவிர ஒரு மனிதனை கழுவி சுத்திகரித்தால் ஒழிய பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, நீங்கள் பாக்கியவான்கள். நான் நீங்கள் ஒன்றுமே பண்ணல. பரலோகம் போகுதுங்கன்னா நடந்து 10 கிலோமீட்டர் வேண்டுதல் பட்டுட்டு வந்தீங்களா? உருண்டீங்களா? பிறண்டீங்களா? இல்லையா? நெருப்பு மேலே நடந்தீங்களா? ஒன்றும் பண்ணல. இலவசமாய் ஆண்டவர் கிருபையாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே சில காரியங்களை சிலுவை பற்றி பேசிட்டு ஒரு சுருக்கமான செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். திருவிருந்துக்கு போகணும். எத்தனை பேர் கல்வாரி செய்தி பிடிச்சிருக்கு? யாருக்கும் போர் அடிக்கலையா? நிறைய பேர் பேசுறவங்களும் போர் அடிச்சிரு. என்னடா இது பேசிட்டு இருக்கிறோம், நம்ம என்ன நினைப்பாங்க ஜனங்க? ஆனால் எனக்கு போர் அடிக்கல. ஹல்லேலூயா. ஏன்னா சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, ஆமாம், அவங்களுக்கு தான் பைத்தியமாயிடும். நான் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நிஜமான தேவ பலன் இல்லையா? கல்வாரி சிலுவை பற்றின உபதேசத்தினால் வருகிற அந்த பலனை உங்களை யாரும் வீழ்த்தவே முடியாது. உங்களை யாரும் பின்வாங்கி தள்ளவும் முடியாது. இதை புரிந்து கொண்டவர்கள் தான் தன் ஜீவனை போனாலும் என்னை கழுத்தை வெட்டினாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த கல்வாரினுடைய அன்பு புரிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாருங்க, கிறிஸ்துக்குள்ள வந்து எத்தனை பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அவங்களாம் பின்மாறி போனதை நான் பார்த்துருக்குறேன். இப்படி வந்தாங்களே, அபிஷேகம் பெற்றுக்கினாங்க, பாட்டு எழுதுன்னு கேசட்டை வெளியிட்டாங்க, பெரிய சபையில் வந்து சாட்சியை சொன்னாங்க, அப்புறம் தான் இன்னைக்கு போய் ஒரு விக்கிரக ஆராதனை பண்ணாங்க. நாங்கள் இத்தனை அனுபவம்லாம் பெற்று இங்கே எங்கே போனாங்க? கல்வாரி அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அவங்க பெற்றுக்கொள்ளாத ஒன்று என்ன தெரியுமா? எல்லா அனுபவத்தையும் பெற்றுக்கிட்டாங்க, கல்வாரி சிலுவை பற்றி அவங்க புரிந்து கொள்ளலை. அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் என்னவென்று அவர் புரிந்து கொள்ளாதபடினாலே இதை காட்டிலும் வேறொன்று பெருசா நினைச்சு போனாங்க. ஆனா இதை காட்டிலும் வேறொன்று பெருசு இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் மாயையா இருக்கிறது. சிலுவை அண்டை வராமல் ஒருவன் பரலோகம் செல்ல முடியாது. ஹலோ. சபைக்கு வந்து கர்த்தர் தெய்வம்னு வணங்கலாம், அவர்கிட்ட அற்புதங்களோடு பெற்றுக்கலாம், ஜெபம் பண்ணி கேட்டு விண்ணப்பித்து ஏதோ ஒரு வகையில் பாஸ்டர் ஜெபிச்சோ இல்லை நீங்கள் ஜெபிச்சோ கர்த்தர் உங்களுக்கு கேட்டதை தருவார். கேட்டதை, ஆமாம், 10 பேர் குஷ்டரோகிகள் வந்தாங்க, 10 பேர் அதை அனுப்பினார், போகிற வழியில் சுகமாகன்னு போனாங்க. ஒருத்தர் தான் திரும்பி வந்தார், 9 பேர் திரும்பி வரலை. 9 பேர், ஆமாம், சுகத்தை பெற்றுக்கணும் போனவங்க எத்தனை பேர் உண்டாங்க? அதனால் இவர் தெய்வம், எனக்கு உதவி செய்வார், நன்மை செய்வார், அற்புதம் செய்வார் வந்தா கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா. எத்தனையோ பிசாசுகள் ஓட்டப்பட்ட மனிதர்கள் விடுதலை பெற்று எத்தனை பேர் இயேசுவை பின்பற்றாமல் போயிட்டாங்க. அந்த விடுதலை பெற்றுக்கின்னு போயிட்டாங்க, நேர் போய் சுகம் பெற்றுட்டு போயிட்டாங்க, நேர் பேர் அற்புதம் பெற்றுக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு தெய்வம், இவர் சுகம் கொடுக்கிறவர், அதுக்கு மேலே அவங்களுக்கு தெரியல. அதுக்கு மேலே இந்த உலக மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது.
அந்த வாழ்க்கை தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இன்னொன்று சாத்தானோடு வாழ்கிற வாழ்க்கை. தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை அது பரலோகத்தில், நரகத்தில் வாழ்கிற வாழ்க்கை சாத்தானோடு. இந்த மரணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய காரியம். சரி, எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? நரகத்துக்கு போகிறதுக்கு நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஒன்றும் பார்க்குறதே பார்க்கலாம், பேசுகிறதே பேசலாம், கேட்குறதே கேட்கலாம், இஷ்டமான இடத்துக்கு போகலாம், இஷ்டம் எதாவது செய்யலாம். ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிடலாம். எங்கே போகலாம்? நரகத்துக்கு போகலாம். ஆனால் பரலோகத்துக்கு போனால் அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு இல்லையா? ஒருத்தர் பரலோகத்துக்கு போகடா, ஒருத்தர் பரலோகத்தை விட்டு இறங்கி மனிதனாய் வந்து ரத்தம் சிந்தி போயிருக்கிறார். இது ஒரு சரித்திர உண்மை, இது சத்தியம். இந்த சத்தியத்தை ஒருத்தர் நம்பி ஆகணும். இதை நான் ஒரு பாவின்னு ஒருத்தர் உணரணும். எப்போ பாவின்னு உணர்வான்? அவருடைய பிரசன்ஸ், அவருடைய சமூகத்தில் அந்த பரிசுத்த தெய்வத்தினுடைய பிரசனத்தை உணரும் போது தான், அந்த பரிசுத்தமாக தெய்வத்துக்கு முன்னாடி நிற்கக்கூடிய சிலாக்கியத்தை பெறும்பொழுது தான் நான் எவ்வளோ கரைப்பட்டவன், என்னுடைய எண்ணம் எவ்வளோ ஒரு கரைப்பட்ட எண்ணம், எவ்வளோ மோசமான மனிதன் என்பதை அங்கே போய் நின்னால் தவிர புரியாது. அது வரைக்கும் நான் பண்ணுறது தான் கரெக்டு, நான் செய்கிறது தான் கரெக்டுன்னு ஒரு மனிதன் இருப்பான். நான் இந்த பிரசன்ஸில் போய் நின்றுட்டான்னு வச்சுக்கேன், அங்கே தெய்வத்துடைய பிரசன்ஸை உணர்ந்தானே அப்போ தான் அவன் கதறி கதறி குமுறி குமுறி அழக்கூடிய எவ்வளோ ஒரு பாவமான வாழ்க்கை வாழ்ந்துருக்கு, எவ்வளோ அக்கிரமம் பிடித்தவன் வந்திருக்கு, என்ன எவ்வளோ மோசமாக இருந்திருக்கு. அப்போ தான் அவனுடைய அழுக்கு தெரியும். அப்போ தான் அவன் பாவி என்றது உணரக்கூடிய நிலைக்கு வர முடியும். அவன் பாவின்னு உணர்ந்தாதான் ஒரு நல்ல வாழ்க்கையை, நான் வாழ்கிற வாழ்க்கை தப்புன்னு புரிந்த பிறகுதான் ஒரு நல்ல வாழ்க்கையை தேட முடியும். பரிசுத்த தெய்வத்தண்டை வந்த பிறகுதான் நான் வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை, இந்த தெய்வத்தண்டை வந்து அவருடைய வழியில் போகணுன்று அவன் ஒரு மனமாற்றம். ஆண்டவர் பிரசங்கித்த முதல் பிரசங்கம், மனம் திரும்புகள், பரலோகம், தெய்வ பிரசன்ஸ், பரலோகத்தை இந்த பூமியில் அனுபவிக்க முடியும். பரலோக ராஜ்யம், பரலோகம் கீழே இறங்கி வந்திருக்கிறது, உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறது, சமீபத்தில் இருக்கிறது. நீ மனம் திரும்பினால் பரலோகத்தின் சந்தோஷத்தை, சமாதானத்தை நீ அனுபவிக்க முடியும். உன் பாவம் இங்கே கழுவப்படும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் முதல் பிரசங்கம் அதான் பண்றாரு. இப்போ பாவியின் உணர்ந்த பிறகு அவன் மாறணும், திருந்தணும், மாறணும்னு ஒரு எண்ணம் அப்பதான் வருது. அதுதான் அவனுடைய முதல் ஆண்டவருக்குள்ள கிட்ட நெருங்குவதற்கு முதல் வாசல். அப்புறம் அவன் உணர்ந்த பிறகு தான் அந்த பாவத்தை, அவனுக்கு பாவி என்று அவன் சொல்லும் போது தான் அந்த பாவத்தை தேவன் கழுவி சுத்திகரித்து அவனை நீதிமானாய் மாற்றுகிறான். எப்படி? கல்வாரி சிலுவையிலே என் தேவன் என் பாவத்தெல்லாம் ஏற்கனவே சுமந்து விட்டார். அவர் சொல்றார், இனி நீ பாவி இல்லை, என் ரத்தத்தினால் அவனை கழுவி சுத்திகரிக்கன்னு சொல்லும் பொழுது அவன் நீதிமானாய் மாற்றப்படுகிறான். நீதிமான ஆன பிறகு தான் அவன் பரலோகத்துக்கான டிக்கெட் கிடைக்குது. அவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆகையினால கல்வாரி சிலுவையிலே சிந்தனை இயேசுவினுடைய ரத்தம், கல்வாரியை பற்றி புரிந்து கொள்ளாதவன், அவரை தெய்வமாக பார்க்கிறவன் நிச்சயமாக பரலோகம் போகிறது வாய்ப்புகள் இல்லை. வாய்ப்புகள் ஏன்னா அநேக ஆண்டவரோட வந்து அவங்களுடைய இன்னும் அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியே வர முடியல. செய்த பாவங்களை மறுபடியும் நினைச்சு கட்சியில் பிசாசங்களை குற்றப்படுத்தி திரும்ப திரும்ப பாவத்தில் விழ வச்சு கடினமாக்கி ஆண்டவர் விட்டு விலகி போனவர்கள் உண்டு. அவர் தெய்வம் மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்தவர். ஹல்லேலூயா. அப்படி ஒரு தெய்வம் அந்த உலகத்தில், உன்னுடைய பாவங்களுக்காய் மரித்து ரத்தம் சிந்தின ஒரு தெய்வம் அந்த உலகத்தில் இருக்கிறதா? இல்லை. பரிகாரங்களை செய்ய சொல்லுது எல்லாமே, ஆனால் இவரையே பரிகாரியாய் வந்தார். ஹல்லேலூயா. நீ செய்ய வேண்டிய பரிகாரத்தை அவரே பரிகாரமாக வந்து அவரே தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஆக்சுவலாலே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால், நித்திய ராஜ்யத்துக்கு தேவனோடு வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு, நரகத்துக்கு தப்பிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் சிலுவையை பற்றி உபதேசத்தை கேட்டு ஆகணும். ஹல்லேலூயா. கேட்டு, ஆமாம், சபைக்கு வர்றது பிரச்சனை இல்லை, இது ரொம்ப முக்கியமான சத்தியம். நிறைய பேர் சபைக்கு வந்து இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்காத போது அவங்க ஒரு குற்ற உணர்வோடு வாழ்ந்துருப்பாங்க. நம்மளாம் என்னையா, நம்மளாம் கரெக்டாக சர்ச்சுக்கு வருதில்லை, ஏதோ எனக்கு டைம் கிடைக்கலையா. கல்வாரி அன்பு புரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த கல்வாரியின் மூலமாய் உண்டாகிற அந்த தெய்வ பிரசனத்தை உணர ஆரம்பிச்சேன்னா
உனக்கு தேவன் தான் முதலமா தருவார். ஹல்லேலூயா. இல்லைன்னா மற்றதெல்லாம் முன்னதாக இருக்கும். வேலை முக்கியமாக இருக்கும், மற்றது முக்கியமாக இருக்கும், உறவுகள் முக்கியமாக இருக்கும், மற்ற எல்லாமே முக்கியமாக இருக்கும். கடைசி இடத்துல ஆண்டவர் இருப்பார். எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அன்னைக்கு சர்ச்சுக்கு போயிடலாம். கால் வலி இருக்கக்கூடாது, அப்புறம் வீட்டுக்கு விருந்தாளி வந்து இருக்கக்கூடாது, ஆஃபீஸில் வேலை வச்சிருக்கக்கூடாது, இதெல்லாம் இல்லாமல் ஒரு நாள் அன்னைக்கு எதுவுமே இல்லைன்னா அன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு போயிடலாம். அப்படின்னா ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? லாஸ்ட்ல எல்லாத்துக்கும் முதலிடம், எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் இடம், கடைசி ஆண்டவர் கடைசி இடம். எந்த தொல்லையும் இல்லை, கால் நல்லா இருக்குது. அப்போ அங்க வச்சிருக்கிறோம். தேவனுடைய அன்பு புரிஞ்சிருச்சுன்னா, ஹல்லேலூயா, எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை, என் தேவன் தான் முக்கியம். அவர் எனக்கு அச்சீவனை கொடுத்து மறித்து இருக்கிறார். நான் அவர் பின்னாடி போவேன், அவர் பின்னாடி போவேன். அவரோட அன்பு புரியணும். சில காரியங்களை சொல்றேன், நேரம் போயிடும், அதனால கடகடன்னு போறேன். இந்த சிலுவையை இந்த உலகத்தை 2 பார்ட்டா பிரிக்குது. நம்ம ஆண் பெண்ணுங்கிறோம், உயர்ந்த ஜாதி கீழ்ந்த ஜாதி பலவித பிரிவு வச்சிருக்கோம். கருப்பர், வெள்ளையர், குள்ளமானவர், உயர்ந்தவர்னு இந்த உலகம் பிரித்து வைத்திருக்கிறது. ஆனால் கல்வாரி மணிக்குள்ளத்தை 2ஆய் பிரிக்கிறது. ஒன்று கெட்டு போகிற கூட்டம், ஒன்று ரட்சிக்கப்படுகிற கூட்டம். ஹலோ, இருக்கீங்களா? உலகத்தை 2 பகுதியாக பிரிக்கிறது. ஒன்று கெட்டு போகிற கூட்டம், ஒன்று ரட்சிக்கப்படுகிற கூட்டம். இந்த ரட்சிக்கப்படுகிற கூட்டம் என்ன? இந்த நன்மைக்கான வழியை எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் தம்முடைய தவறு உணர்ந்த கூட்டம். நம் வாழ்கிற வாழ்க்கை சரியில்லையே அன்ட்டு அது சரிப்படுத்திக்குள்ள என்ன வழி, நான் கீழே இருக்கிறேன்னு நான் மேலே வருவதற்கு என்ன வழி, இப்படி ஏதோ ஒரு வழியில நன்மையை தேடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், அதுதான் ரட்சிக்கப்படுகிற கூட்டம். அது என்றைக்கும் ஒரு நாள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும், அது ஆண்டவரை ரட்சிப்பாய், கண்டிப்பா அது ரட்சிக்கப்படும். அதுக்கு தேவ பலன் அமையும். இது கெட்டு போகிற கூட்டம் தான் பண்றது தான் கரெக்டு, நான் நினைச்சது தான் கரெக்டு, நான் படிச்சது தான் கரெக்டு, நான் பின்பற்றினது தான் கரெக்டுன்னு சொல்லி தனக்குத்தானே நீதிமானாக்குற ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க பண்றது தான் கரெக்டு, யாரு பேச்ச கேட்க மாட்டாங்க. யார் பேச்சும்? ஆமா. இப்போ கிறிஸ்தவனா அடுத்தவன் சொல்றதை கேட்பான். சொல்லுப்பா, சரி உங்க தெய்வ பத்தி சொல்றியா, சொல்லு, கேட்குறேன். நம்ம போய் சொன்னோன்னா அவன் கேட்க மாட்டான். சொல்லுப்பா, கேட்குறேன், கேட்க மாட்டான். நம்ம கேட்போம், பரவாயில்ல சொல்றிய சொல்லு. ஏன்னா நீ சொன்னா கேட்டா நான் மறுபடியும் கேள்வியை கேட்பேன். அந்த கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியாது. ஆனா நீ கேட்குற கேள்விக்கு நாங்களால பதில் சொல்ல முடியும். அவனை சொன்னா எங்கிட்ட பேசினாலே கிறிஸ்துவனை மாத்திடுவான். பேசினாலே உன் எல்லா கேள்விக்கு பதில் நாங்க வச்சிருக்கோமே. ஹல்லேலூயா. இந்த வேதத்துல எல்லா கேள்விக்கான பதிலை வைத்திருக்க, அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு தான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம். சும்மா ஏற்றுக்கல இல்லையா? யாரும் சொன்னதான் நான் ஏற்றுக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் ஆண்டவர் எப்படி ஏற்றினீங்க? வாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுக்கிட்ட வந்துருங்க, வந்தீங்க. அவங்க எத்தனை முறை உங்களை கூப்பிட்டுருப்பாங்க. ஒரு நாள் யோசித்துருப்பீங்க, சரி போய் தான் பார்ப்போமே, ஒரு நாள் போயிருப்பீங்க. கரெக்டான அந்த இடத்துல உங்கள் உள்ளத்தை தொட்டுருப்பார், ஏதோ ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருப்பார். இது நல்லா இருக்குதே சொல்லி தொடர்ந்து வந்திருப்பீங்க. அவர் வந்து தொடர்ந்து கேட்க தான் அந்த எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருக்கும். என்ன உலகம், என்ன நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், எங்கே போயிட்டு இருக்கோம், தெய்வம்னா எப்படி இருக்கும், என்ன பண்ணும். இந்த கேள்விக்கு அநேக கேள்விகளுக்கு பதில் கிடைக்க தான் அப்போ தான் முழுமையாக தேவனுக்கு நம்ம கொடுக்குறோம். ஆண்டவரே நீரே என் தேவன், ஹல்லேலூயா, நீரே என்னுடைய ரட்சகர். அப்போ தான் முழுமையாக சொல்ல முடியுது இல்லையா? உண்மையிலே சொல்ல யார் சொல்ல நம்ம ஏற்றுக்கல. சொல்லுங்க, இவர் சொல்லி இந்த அண்ணன் சொல்லி தான் ஏற்றுக்கணும் நீங்கள் சொல்வீங்களா? இந்த அக்கா சொன்னதில் ஆண்டவர் ஏற்றுங்க இல்லை, யாரும் சொல்லி யாரும் ஏற்றுக்க முடியாது. தன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு விஷயம் உறுதியாக தெளிவான பிறகு தான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால இந்த உலகம், சிலுவை உலகத்தை 2ஆய் பிரிக்கிறது. ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படுகிற கூட்டம், அது ரட்சிக்கப்பட்டு அந்த செய்தியை கேட்டு தேவ பலன் அடைந்து கொண்டு இருக்கிறது. பலத்தின் மேல் பலன் அடைந்து அது கிறிஸ்துவை போல சிலுவையில் போய் தன்னை மறிக்கும் ஒப்பு கொடுக்கிற அன்பினால் நிறைந்த ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம கெட்டு போய் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். அப்புறம் சிலுவை தான் மனிதனுக்கு ஒரு மெய்யான விடுதலை கொடுக்கிற ஒரு இடம். சிலுவை அண்டை வந்தாதான் அவனுடைய வாழ்க்கையில நிரந்தர ஒரு விடுதலை. சிலுவையை பற்றிய சத்தியத்தின் உபதேசத்தை கேட்கும் போதுதான் அவன் நிரந்தரமான ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். நிரந்தரமான விடுதலை
பெற்றுக்கொள்ள முடியும். மற்ற விதங்களிலே சில விடுதலையிலையும் சுகமும் எல்லாமே கிடைக்குது. ஆனா சிலுவை பற்றின உபதேசம் சத்தியத்தை ஒருத்தன் கேட்கும்போது முழுமையான நிரந்தரமான ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, சிலுவை நம்மை எல்லா பாவ சாபங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு இடம். சிலுவை எண்டை வந்தால் நம்மை எல்லா காரியங்களிலும் மீட்டெடுக்கிற ஒரு இடம். சிலுவை எண்டா அவன் மீட்கப்பட்டுடுவான். பாவமா இருக்கட்டும், சாபமா இருக்கட்டும், அக்கிரமா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், பலவீனம் அப்படி இருக்கும். அதுலேருந்து ஒரு மீட்டு எடுக்கிற ஒரு இடம் கல்வாரி சிலுவை. ஆமா, சிலுவை மனிதனை, சாதாரண மனிதனை தெய்வீக மனிதனாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. சொன்ன தேவ மனிதனாய் மாற்றுகிறது. தேவ உலகத்துல மனுஷர்கள் இருக்கிறாங்க, அவங்க மனுஷங்க இருக்கிறாங்க. மனுஷனா மனிதன், தேவ மனிதன். மனிதன், ஆமா, மனிதனை தேவ மனிதனாய் மாற்றுனா அவன் சிலுவை அண்டி வரணும். சிலுவை, ஆமா, பழைய மனிதன் மரிக்கணும், புதிய மனிதனா அவன் பிறக்கணும். அவனை புதிய மனிதனான், தேவ மனிதனாய், தெய்வீக மனிதனாய் மாற்றுகிறது. ஹலோ சொல்லுங்க, நான் தெய்வீக மனிதன். நீ பார்க்கிற அந்த உலகத்தின் மனிதர்கள் மனிதர்கள், அவங்க நான் தேவ மனிதன். இந்த வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குங்க. சொல்லுங்க, நான் தேவ மனுஷி, அவர் தேவ மனிதன். அது தனி ரகம். அப்படி சொல்லி பாருங்களேன், அவங்க மைண்ட் சேஞ்ச் ஆகும் பாருங்க. நான் தேவ மனிதன். நான் தேவ மனிதனா தேவனை வெளிப்படுத்துகிற மனிதன், தேவ வார்த்தையை பேசுகிற மனிதன், தேவனை போல செயல்படுகிற மனிதன், தேவனை குறித்தே சிந்திக்கிற மனிதன், தேவனை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற மனிதன். ஹல்லேலூயா. என்னிலிருந்து இந்த உலகம் தேவனை பார்க்கக்கூடிய ஒரு மனிதன். ஹல்லேலூயா. தேவ மனிதனா என்ன? எனக்குள்ள இருக்கிற தெய்வத்தை இந்த உலகம் பார்க்கிறது. இந்த மனிதர்கள் இந்த தேவ மனிதனை பார்க்கிறாங்க. அந்த உலகத்துல தெய்வம் எதுன்னு தெரியாது, அது ஒண்ணுன்னு கும்பிட்டுட்டு இருக்காங்களே. இப்ப நம்ம தேவ மனிதனா அவங்க மத்தியில கடந்து போகிறோம் இல்லையா? இப்போ அந்த சாதாரண மனிதனுக்கும் தேவ மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் அவங்க பார்க்குறாங்க. அப்பதான் நாம் யாரு, நாம் வணங்குற தெய்வம் என்னன்ற அந்த வித்தியாசம் அவங்களால உணர முடியும். ஏன்னா நாம் தேவ மனிதர்கள், தெய்வத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அவங்க மனிதர்கள் தான். ஆனா அவங்க வணங்குறது கடவுளை அவங்களால வெளிப்படுத்த முடியல. ஏன்னா நம்முடைய தேவன் அவர் நம்மை போல மாற்ற நினைக்கிறார். அந்த தெய்வங்கள் அவர் போய் மாற்றணும்னு நினைச்சா மாறணும்னு நினைக்க மாட்டாங்க. யாரும் நினைக்கிறாங்களோ நினைக்க முடியாது. ஆனால் பல கொலாப்ஸ் இருக்குது அங்கே. அவரை மாதிரி நான் வரணும்னு சொல்ல முடியாது. நாம நினைக்கிறான் இயேசுவை போல மாற வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே பரிசுத்தம் இருக்கு, உண்மை இருக்கு, இரக்கம் இருக்கு, நீதி இருக்கு, வல்லம் இருக்கிறது, எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. நாம ஆசைப்பட முடியும், அவரை போல மாற முடியும். அவரை என்ன போல மாறுங்கன்னு சொல்றாரு. இந்த காரியம் எந்த மதத்திலும் கிடையாது. அந்த கடவுளும் சொல்லலை, இவங்களும் நினைக்க முடியாது. இங்கோ இருக்கிறார் கடவுள். நம்ம கேட்டா தருவாரோ தருமாட்டாரோ பல சந்தேகங்கள். நமக்கு அதெல்லாம் கிடையாது. நமக்கு தம்மை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர், அதெல்லாம் வசனம். வசனத்தை நான் சந்தேகப்படுறது கடவுளே சந்தேகப்பட மாதிரி. ஹலோ, கடவுளுடைய வார்த்தைய தெரிந்தும் அதை நம்பாமை சந்தேகப்படும் பொழுது அந்த தெய்வத்தையே சந்தேகப்படுற மாதிரி அர்த்தம். தெய்வத்தையே சந்தேகப்படுற மாதிரி. கர்த்தருடைய வார்த்தை, அவர் எப்படி இருக்கிறவராக இருக்கிறாரோ அவர் வார்த்தையும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில் என்ன இருக்கு? அவர் எப்படி இருக்கிறாரு? வல்லமையுள்ளவராக இருக்கிறார், அவர் அற்புதமானவராக இருக்கிறார், அவர் சகலகல்லா வல்லவராக இருக்கிறார், அவர் பெரியவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். இது எல்லாமே அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. சரி, அடுத்து பார்க்கலாம். சிலுவை மனுக்குலம் இழந்ததை மீட்டு கொடுக்கிற ஒரு இடம். மனுக்குலம் தேவன் கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இழந்துடுச்சு. எப்போ அவன் தேவனுடைய அன்பை விட்டு பிரிந்து பாவம் செய்து பாவியானோ அப்போ அவன் என்ன பண்ணிட்டான்? அவருடைய அதிகாரம், அவனுக்கு கொடுத்த அந்த எல்லா காரியங்களெல்லாம் இழந்தவனாய் மாறிவிட்டான்.
அவன் இழந்ததை மீட்கும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. அது தன்னுடைய மரணத்தின் மூலமாக பிசாசை ஜெயித்து அவருடைய கரத்திலிருந்து பிடுங்கி மறுபடியும் அந்த மறுக்குலத்துக்கு திருப்பி கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ இழந்ததை திருப்பி கொடுக்கிறவரிடம் கல்வாரி சிலுவை. ஒருவேளை நான் இங்கே இழந்துட்டேங்க, நீ இழந்து வந்திருக்கிறேன். பல இழப்புகள் மத்தியில் தான் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எத்தனையோ காரியங்கள் வாழ்க்கையில் என் வாழ்நாட்களை இழந்துட்டேன், என்னுடைய சரீரத்தின் பலத்தை இழந்துட்டேன், என்னுடைய சொத்தை இழந்துட்டேன், இதெல்லாம் நான் இழந்துட்டேன். இப்போ நான் ஒன்றுமெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக பேசுகிறார். ஹல்லேலூயா. நீ இழந்ததை மீட்கக்கூடிய ஒரு இடம் கல்வாரி சிலுவை. இந்த அனுதினமும் கல்வாரி சிலுவை அறிக்கை. ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் சுமந்து விட்டு தகப்பன, இப்போது நான் ஆசீர்வாதத்தின் பாத்திரவான். ஹல்லேலூயா. இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். நான் ஒரு ஜெபம் பண்ணுவேன், நீங்க கூட பண்ணுங்க. நீங்க என்ன ஜெபம்? ஆண்டவரே, அது ஒரு நாள் நடக்கும், அது ஒரு நாள் நடக்கும் கண்டிப்பா. இந்த உலகத்துல எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ? ஆமா. கட்டுக்கட்ட என்ன பண்ணிக்கிறான்? சேர்த்து வச்சுக்கிறான். கட்டுக்கட்ட ஆமா, எப்படியே சேர்த்து வச்சுட்டான். அவனுடைய செலவுக்கு மிஞ்சி சந்ததிக்கு மிஞ்சி சேர்த்து வச்சிட்டான். கணக்கே கிடையாது, என்ன கூட முடியாது அந்த அளவுக்கு சேர்த்து வச்சு பணங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முழிச்சிட்டு இருக்கிறானுங்க இந்த உலகத்தில். நான் இப்போ ஜெபம் பண்ணுறேன், செலவு பண்ண முடியாத கட்டுக்கட்டாக வச்சு நிற்கிற பணம்லாம் இயேசுவின் நாமத்தில் என் கரத்துக்கு வருவதாக. அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமானை வந்து சேரன்னு பைபிள் சொல்லுது. பைபிள் நம்ம நீதிமானுங்களா இல்லையா? அவனுக்கு எங்கே கொடுக்கணும் ஏது பண்ணுறதே தெரியாத வச்சுட்டு திரு முயற்சிடுக்கிறான். எங்கேயும் கொடுக்காத, நீ இயேசுவின் நாமத்தில் இந்த பக்கம் திருப்பிக்கோ. இயேசுவின் நாமத்தில் என் கரத்துக்கு வருவதாக. ஈஸியான ஜெபம் தான் பண்ணுங்க, ஈஸியான. ஆமாம், எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ ஆஸ்திகள் விட்டு போயிட்டாங்க, அது யாருக்கு சேர்க்கணும்னு தெரியல. அந்த சொத்துக்கள் தெரியுங்களா உங்களுக்கு? எவ்வளோ சொத்துக்கள் பணங்கள் எவ்வளோ காரியங்கள் நிறைய வச்சுக்கிட்டே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சிலர் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. யாருக்கு கொடுக்கணும்? நல்லவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு உண்மையாக இந்த உலகத்தில் சேவை பண்ணுறவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நிறைய பணத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாருக்கு கொடுக்கணும்னு தெரியாமல் வச்சுட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது, நிறையா. ஆமாம், ஏசு மாதிரி நம்ம இருக்கணும், ஏசு மாதிரி. ஆமாம், வரி கட்டின பணம் இல்லையா, போய் பேதுரை பார்த்து சொல்கிறார், நீ போய் முதல்ல கடலில் தூண்டில போடு, அதில் முதலாவது ஒரு மீன் வரும், அது வாயை திறந்தா பணம் இருக்குதுன்னு ஜஸ்ட் ஒரு செகண்டில் கண்டுபிடிக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்போ பணம் வேணும், அடுத்த நிமிஷத்து கடலில் நிறைய வெள்ளி பணம் விழுந்து கிடக்குது. கடலில் பிரயாணம் பண்ணுறவங்களாம் தவறி கிவறி நிறைய பணத்தை கடலில் நிறைய வெள்ளி பணம் விழுந்து இருக்குது. தனக்கு தேவைன்னா அடுத்த பணம் எங்கே இருக்குது அடுத்த பேர் கஸ் பண்ணுறாரு பாருங்க. ஹலோ, கஸ் பண்ணி அடுத்த நிமிஷம் சொல்றாரு, பேதுரே நீ போய் கடல்ல தூண்டில போடு. பாருங்க, தேவ குமாரன் பேசுகிறத கடலுக்குள்ள இருக்கிற மீனுடைய செவிகள் கேட்குது. நம்புறீங்களா? அது கேட்டதுனால தான் மீன்களெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிச்சான், கடலை போய் அடியில் எங்கே விழுந்துருக்கு, என் தேவனுடைய குமாரனுக்கு உதவிகரமாக இருக்கும்படியே நான் முதலிலே அந்த வெள்ளிப்பணத்தை நான் எடுத்து கொண்டு போவேன்னு சொல்லி முந்தி அடித்து ஒன்றுமாக போய் அந்த கடலில் விழுந்த அந்த வெள்ளிப்பணத்தை எடுத்துக்கிட்டு ரெடியாக காத்துட்டு இருக்குதான். பேதுரு எப்போ வருவான், தூண்டில போடுவான், நான் என் தேவனுடைய குமாரனுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி முதலாவது தன் ஜீவனை கொடுத்து அந்த வெள்ளிப்பணத்தை கொடுத்து அதன் மூலம் அவர் என்ன பண்ணார், வரி கட்டினார். அப்போ தேவனுக்கு என்னென்ன எங்கே இருக்குதுன்னு தெரியுது, அதுக்கேற்ற மாதிரி செயல்படுகிறார். அதுக்கேற்ற மாதிரி ஆமாம், நம்ம ஜெபலாம் மாறணும். ஜெபலாம், ஆண்டவரை எப்படியாவது ஒரு 5000 கிடைச்சா நல்லா இருக்கும், எப்படியாவது மனம் இறங்கும் ஐயா, மனம் வெள்ளியும் பொண்ணும் பூமியின் அது நிறைவும் சொன்னாரா இல்லையா? அவர்கிட்ட எப்படி கேட்கணும்? நீங்கள் நல்லா தாராளமாக கேளுங்க. நல்லா நமக்கு தேவை, நம்ம குடும்பத்துக்கு தேவை, பிள்ளைகளுக்கு தேவை, ஊழியத்துக்கு தேவை. ஊழியத்துக்கு
ஆமாம், நம்ம பெற்றுக்கொண்டா தான் கொடுக்க முடியும். நல்லா திருப்தி சாப்பிட்டு மிச்சம் தான் எடுத்து கொடுக்க முடியும், 4 பேருக்கு முடியும். அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வதிக்கப்படுற மாதிரி கேட்கணும் இல்லையா? அதுக்கு தேவ ஞானம் வேணும். அல்லேலூயா. எப்படி கேட்டா எப்படி கிடைக்கணும்? நமக்கு ஒரு ஞானம் வேணும். ஞானம் வேணும். ஞானம் வேணும். அடுத்து பார்க்கலாம். மனுக்குலத்தை இழந்ததை பெற்றுக்கொள்ளுகிறவரிடம், உன் வாழ்க்கையில இழந்ததெல்லாம் திருப்பி பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம் தான் கல்வாரி சிலுவை. சிலுவை தான் நம்மளை நீதிமானாய் மாட்டுகிறது. நீதி எப்படிப்பட்ட ஒரு பாவியா இருந்தாலும் சிலுவை என்று வந்து அந்த சத்தியத்தை கேட்காம அவனால நீதிமானாய் மாற முடியாது. அது புரிந்துக்காம தான் இன்னைக்கும் கூட அநேக கிறிஸ்தவ கூட்டம் தன்னை பாவின்னு பாவ அறிக்கை செய்து கொண்டு இருக்கிறது. இன்னும் அவங்க தன்னை நீதிமானன்னு நம்ப முடியல. இன்னைக்கு அன்னைக்கு திருவிருந்துகளில் இன்னைக்கு கூட என்ன ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே, தெரிந்து செய்த பாவத்தையும் தெரியாம செய்த பாவத்தையும் என்னை கழுவி சுத்திகரித்து இந்த திருவிருந்திற்கு என்னை தகுதி ஆக்கு. இதே ஜெபத்தை அடுத்த மாசம் பண்ணுவாங்க. அடுத்த மாசம் இதை அடுத்த மாசம் நம்ம தெரிந்து செய்த பாவத்தையும் தெரியாது செய்த பாவத்தையும் என்னை கழுவி சுத்திகரித்து இந்த பந்திக்கு என்னை தகுதிப்படுத்தும். இப்போ மாசம் மாசம் இதை பண்ணியிருந்தா நீங்கள் என்னைக்கு தான் பரிசுத்தமாகிறது? நல்ல ஒரு கேள்வி வருதுல்ல. ஐயா, எப்பப்பா நீதிமான் ஆவீங்க? மாசம் மாசம் செய்த பாவம் தெரியாது செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கின்னு இருந்தீங்கன்னா எப்பொழுது நீங்கள் நீதிமான் என்று நீங்கள் உணர்வீர்கள்? கடைசி வரைக்கும் ஒவ்வொரு திருவிருந்திலும் இதே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் கடைசி வரைக்கும் உங்களை நீதிமான நம்ப போகிறது இல்லை. ஏன்னா வேதத்தை நீங்க கவனிக்கல. கல்வாரி சிலுவன் உபதேசம் சரியா கேட்கல. சரியா கேட்கல. அவர் நம்மை கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினால் கழுவி நம்மை சுத்திகரித்து நீதிமானா ஆக்கிட்டார். நீதிமானா ஆக்கிட்டார். அதான் பைபிள் சொல்லுது. அதுக்கான வசனங்கள் நிறைய இருக்கு, எடுத்து சொல்ல நான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நீதிமானு நம்ம நம்பணும், அதான் முக்கியம். நீதிமானு நம்மகிட்ட என்ன பிரச்சனை தெரியுமா? நீதிமானு நம்பாத வரைக்கும் நீதிமான வாழ முடியாது இல்லையா? என்னால் கார் ஓட்ட முடியும்னு ஒரு தைரியம் நம்பிக்கை எனக்கு இருந்தால் தான் கார் ஓட்ட முடியும். காரை பார்த்தோன்னே பயந்தேன்னு வச்சுக்கோங்க, ஐயோ ஆக்சிடென்ட் ஆகிடுமா, எங்காவது காரை விட்டுருவேனா? எத்தனை பேர் செத்து போயிட்டு இருக்காங்க காரு. இப்போ காரே வானாப்பானா நீ காரு ஜென்மத்துக்கு ஓட்ட முடியாது. காரை விரும்பணும், காரை ஓட்ட முடியும்னு வேணும்ல, அந்த தைரியம் இருக்கணும்ல. நான் செய்வேன்றது வேணால் தான் அதை போய் செய்ய முடியும் இல்லையா? அப்போ நான் நீதிமானன் தேவன் சொல்லி நீ நம்பலைன்னா அப்புறம் எப்படி நீதிமானா வாழ முடியும்? நீதிமானா நான் நம்பாதனால தான் என்னால் நீதிமான வாழ முடியல. நான் பாவின்னு என்னை நம்புறதுனால தான் பாவம் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இதான் ரகசியம். இதான் ஏன் உங்களை பாவத்திட்டு வர முடியலன்னா இவங்க பாவினே நினைச்சிருக்கிறாங்க இல்லையா? பாவி நினைக்கிறதுனால பாவம் தான் செய்ய முடியுது. நீதிமான் நினைச்சதான் நீதிமான வாழ முடியும் இல்லையா? என்னை நானே நல்லவன் நினைக்கலன்னா நான் எப்படி நல்லவனை வாழ முடியும்? நானே என்னை கெட்டவன் நினைச்சுக்கிறேன். நானே என்ன மோசமான நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா என்னால் மோசமான வாழ்க்கை வாழ முடியும். அதுதான் நினைக்கிறேன். உன் நினைவுகள் எப்படி அப்படி இருக்கிறாயின்றார் இல்லையா? நீ எப்படி நினைக்கிறோ அதான் நீ வாழ்க்கைன்றார். அப்போ நான் இப்படியே என் நினைவிலே இருந்தேன்னா இப்படி தான் வாழ்ந்துக்கு. நான் நல்லவன் கிடையாது, நான் மோசமான எண்ணத்தோட மோசமானவன். நீ சொல்லு, நான் நல்லவன். நான் நல்லவனா? எப்படி நான் நல்லவனா ஆயிட்டு நல்லவன் அல்ல. தேவன் என்னை நல்லவனாய் மாத்திட்டார். நல்லவனா ரத்தத்தினால கழுவி என்னை சுத்திகரித்து நீதிமான் ஆக்கிட்டார். அதனால தான் நல்லவன். நான் பாவத்தெல்லாம் விட்டு வந்துட்டு கரெக்ட் ஆயிட்டு நீதிமான்ல அந்த மாதிரி இந்த உலகத்துல ஒருத்தன் ஆக முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு கரெக்டா உண்மையாயிட்டு அப்புறம் தான் ஆண்டவர்கிட்ட வந்தேன்னா அப்படி உன்னால் வர முடியாது, யாராலும் முடியாது. தன்னை பாவத்திலிருந்து விடுவித்துக்குள்ள ஆற்றல் மனிதனுக்கு இல்லை. அதனால தான் ஒரு ரட்சகர் தேவை. அதெல்லாம் இயேசு என்ன ரட்சகர் வந்து அவனை பாவத்திலிருந்து கழுவி சுத்திகரித்து அவர் நம்மை நீதிமானாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அதை நம்புறதுதான் சத்தியம். அதுதான் விசுவாசம். அதுதான் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. நாம் எப்போ நீதிமான மாறுகிறோம்? விசுவாசத்தினாலே. நான் நீதிமான் என்று என் தேவன் சொல்லிட்டார், என்னை கழுவி சுத்திகரித்து விட்டார். மரணத்தை நம்புற, ரத்த சிந்தனை நம்புறேன், அந்த ரத்தம் என்னை சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது, என்னையும் சுத்திகரிக்கிறது நம்பும் பொழுது நான் அப்போது நீதிமான் என்று விசுவாசிக்கும் போது அப்பதான் என்னால் நீதிமானாவே வாழ முடியுது. ஹல்லேலூயா. இல்லையா? ஒருத்தர் லிங்கி கட்டிட்டு இருக்காரு, ஒருத்தர் லிங்கி, ஒருத்தர் கோட் சூட்டு போட்டுனுங்க. கோட்டு நல்லா பவுடர்லாம் அடிச்சு மாப்பிள்ளை மாதிரி கோட்டு சூட்டு போட்டுன்னு இருக்கிறார். ஒருத்தர் பழைய லிங்கி கட்டிக்கின்னு பழைய பனின்னு போட்டுன்னு இருக்கிறார்.
அவர் என்ன பண்ணவர், டீ கடை ஓரமாக ஒரு கல் ஒன்றுக்குது, அங்கே போய் உக்காந்து லுங்கி கட்டிங்கிற, ஒரு டீ போடையா, ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போடுன்னுவார். அந்த கல் மேலே, ஆமாம், அது அழுக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு ஒரு துணி அழுக்கல, சரி பரவாயில்ல, அதில் உக்காந்து ஒரு டீயை போட, டீயை உக்காந்து குடிப்பார், டீயை குடிப்பார். கோட்டு சூட்டு போட்டுன்னு போகிறார் ஒருத்தர், நல்ல ட்ரிம்மாக நல்லா இருக்குது, அங்கே உக்காந்து டீ குடிப்பாரா? ஏன் குடிக்க மாட்டார்? அவர் போட்டிருக்க ட்ரெஸ் அப்படி. அவரு ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு உடுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை ரட்சித்து பாவங்களது கழுவி நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை, கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளால பாவம் செய்ய முடியாது. சே, இங்கேயே உட்காருது, நான் யாரு, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுன்னா இங்கே உட்காந்து என்னை பார்க்குறோன்னு என்ன நினைப்பான் இல்லையா? ஒரு சிரிப்பு கதைன்னா, எங்கள் அண்ணனுக்கு கோட்டு சூட்டெல்லாம் மட்டும் கல்யாணத்துக்கு, பாவம் அவருக்கு தெரியாது, அன்றைக்கி தான் அவர் கோட்டு சூட்டு போகிறார், அன்றைக்கி தான். ஆமாம், அவருக்கு கார் வரணும், காரு வந்து கூட்டு போன கல்யாணத்துக்கு. அவர் என்ன பண்ணார், அங்கே இருக்கிற ரிக்ஷா எடுத்துன்னு ரிக்ஷா ஓட்டிக்கின்னு போயிட்டார். ரிக்ஷாவில் உக்காந்து கல்யாணத்துக்கு போகிறார். அவருக்கு போட்டுக்கிற செட்டுடைய பவர்னு தெரில, கோட்டை போட்டுக்கணும் மாப்பிள்ள ரிக்ஷா ஓட்டின்னு போனால் எப்படி இருக்கும்? அது கோட்டுன்னா அவர் வந்து வேற வேற மனநிலை இருக்கிறார். அது கோட்டுன்னா என்ன அன்று தெரியாதனால அந்த கோட்டினுடைய மகிமை தெரியாத எல்லாம் அவரை எப்படி பார்த்துருப்பாங்க, வித்தியாசம் பார்த்துருப்பாங்களே. அதே மாதிரி தான் கோட்டு போட்டுன்னு போய் டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிருந்துன்னு வச்சுக்க, பக்கத்தில் ஒருத்தர் லிங்கி கட்டின்னு உட்காந்து அழுக்க உட்காந்துருப்பான். நாம பக்கத்தில் கொஞ்சம் நம்மளை வித்தியாசமாக, என்னடா இவர்? அது போல தான் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தப்பட்டு இருக்கிறது. அவர் என்னை கழுவி சுத்தமாக்கி இருக்கிறார். நான் ஒரு பரிசுத்தவான், நான் நீதிமான் என்ற சத்தியம் உனக்கு விளங்கிடுச்சுன்னா உன்னால பாவம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்போ கல்வாரி சிலுவை நம்மை நீதிமான் ஆக்குகிற ஒரு இடமா இருக்கிறது. நிறைய இருக்குது, சொல்ல வேண்டிய சத்தியத்தை சுருக்கமாக நான் அதை சொல்லலாம். சரி, நம்ம சத்தியத்துக்கு போயிடலாம். மத்திய எழுதின சுவிசேஷத்துக்கு 16ஆம் அதிகாரம் 24 வசனம். ஒரு முக்கியமான ஒரு சின்ன செய்தி உங்களுக்கு கொடுத்துறேன் 1/4 மணி நேரத்தில். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமா, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நீ உன்னை நேசிக்கிற போல பிறனை நேசினாரு, இங்கே என்னடானா தன்னைத்தானே வெறுக்க சொல்றாரு. கொஞ்சம் கன்ஃபியூஷனா இல்லை? உன்னை நேசித்து போல உன்னை பிறனை நேசிப்பேன், இப்போ என்னையே வெறுத்துருன்றாரு. என்னையே அது என்னன்னா, அது வேற, அதை பற்றி சொல்கிற சத்தியம் வேற, இது சொல்கிற சத்தியம் வேற. அது என்ன சொல்லுதான், நான் எனக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன்ல, அது மாதிரி மற்றவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடு அப்படின்னு சொல்கிற அந்த சத்தியம். இங்கே என்ன சொல்கிறது, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன். இப்போ கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது, கிறிஸ்து தான் எல்லாம் என்று தெரிந்த பிறகு அவர் பின்னாடி போன ஒரு முடிவு எடுத்துட்டு, இயேசு தான் வாழ்க்கை, இயேசு தான் லட்சியம், இயேசு தான் எல்லான்னு ஒருத்தன் தீர்மானம் பண்ணிட்டு அவர் பின்னாடி போக முடிவெடுக்கும்போது அவர் சொல்லுகிறார், தன்னைத்தான் வெறுத்துனா, ஏன் விருப்பம், ஏன் ஆசை, நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், பல கற்பனை கோட்டை கட்டி வளர்ந்து வந்திருப்பேன், அதுக்காக ஓடிக்கொண்டிருப்பேன். இப்போ நடுவில் இயேசுவை புரிந்துக்கிட்டேன், இயேசு அறிந்து கொண்டேன். அதெல்லாம் ஒரு காலத்தில் பெரிய லட்சியமாக இருந்தது. என்னது, எப்படியாவது அதாயிடணும், இதை கட்டிடணும், இதை முடிச்சிடணும், இதெல்லாம் ஒரு பெரிய இலக்காக வச்சுட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம், அந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. தன்னை தானே வெறுத்து தான் நினைத்த காரியங்கள் எல்லாம் பெருசாக நினைச்சிருந்தேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு இயேசு தான் பெரியவர். ஹல்லேலூயா. தன்னைத்தான், என் ஆசை, என் வெறுப்பு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இயேசு என்னை குறித்து என்ன நினைக்கிறாரு, என்னை குறித்து தேவனுடைய விருப்பம் என்ன, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவைன்றது சுத்தமாக தன் சிலுவைன்னு சொன்னால் அவன் நினைக்கிறோம், அவரை மாதிரி சிலுவை தூக்கின்னு போகணுமா, அவரை மாதிரி சிலுவை தூக்கின்னு போகணுமா, ஐயோ சிலுவைனுமா பயங்கரமாக இருக்குது. சிலுவைன்னா இயேசுடைய கடைசி தேவ சித்தம்.
அவர் செய்து முடிக்க வேண்டிய கடைசி வேலை தான் தெய்வ சித்தம். கல்வாரி சிலுவையில் அவர் சிலுவை சுமந்து கொண்டு மரிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இது வரைக்கும் செய்ததில்ல, இதுக்கும் அவர் தெய்வ சித்தத்தை தான் செய்து கொண்டு இருக்கிற பிரதான சித்தம் என்ன? சிலுவை. ஹல்லேலூயா. சிலுவை தான் அவருடைய பிரதான சித்தம். அவர் சொல்றார், தன்னைத்தான் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை, என் சிலுவை சொல்ல தன். அப்போ உன்னை குறித்த தேவ சித்தம் என்ன? ஹல்லேலூயா. உன்னை குறித்த தேவ சித்தம் என்ன? தன் சிலுவை எடுத்துக்கண்டு என்னை பின்பற்ற கடவன். உன்னை குறித்து தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை புரிந்துகிட்டு இயேசுவை பின்பற்றணுமா? இயேசுவை பின்பற்றணுமா? இந்த வசனம் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப நடக்க முடியுமா, முடியாதா? அப்போ நமக்குன்னு ஆசை இல்லையா? நமக்குன்னு நோக்கம் இல்லையா? இது ஒரு ஒரு வேற லெவல்ல கொண்டு போற ஒரு வசனம். ஹல்லேலூயா. இது ஆரம்பத்தில் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் அன்பை புரிந்து கொண்டவர்களுக்கு, ஆண்டவர் தான் எல்லாம் புரிந்து வந்தவர்களுக்கு, ஆண்டவருடைய வல்லமையை புரிந்தவர்களுக்கு, அவருடைய கல்வாரியை புரிந்தவர்களுக்கு தான் இந்த வசனம் இன்பமா இருக்கும். இன்பமா இருக்கும். மற்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் கஷ்டம். எல்லாத்தையும் விட்டுறணுமா? நான் அதை போய் பண்ணி வச்சிருக்கேன், இதை கேட்டு வச்சிருக்கேன், அதை யோசித்து வச்சிருக்கேன், இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் சொல்றதை மட்டும் செய்யணுமா அப்படின்னு போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவர்கிட்ட நெருங்கி 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 அவருடைய அன்பை புரிந்து அவருடைய பிரசனத்தில் அவரோட உறவாடி அவருடைய உள்ளத்துல தேவன் என்ன நினைத்திருக்கிறார், மனுக்குள்ளத்தை பற்றி ஒரு புரிதல், தேவனை குறித்த ஒரு புரிதல், மனிதனுடைய இயக்கங்களை குறித்த புரிதல், இதெல்லாம் வந்த பிறகு தான் நாம் செய்ய வேண்டிய பிரதான வேலை. நம்ம ஏதோ அர்த்தமற்ற காரியங்கள் எல்லாம் மாயை மாயைன்னு எழுதுறாரு யாரு? ஞானி. நீ பார்க்கறதெல்லாம் மாயை, அதுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறியே. அழிந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் நரகத்துக்கு கூட்டம் கூட்டமாய் போயிட்டே இருக்குது. அதை தேவன் வந்து அவருடைய சித்தத்தை நீ செய்து அந்த ஜனங்களை அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அனுப்பின பிரதான ஒரு வேலை இருக்குப்பா. ஒரு மிக முக்கியமான வேலை இருக்கிறது. இந்த மனுக்குலத்தை மீட்கிற ஒரு வேலை. அந்த மீட்கிற வேலை தான் நான் செஞ்சேன். அதே போல நீங்க உங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு உங்களை குறித்து இயேசு போல நம்ம வந்து சிலுவை சுமந்து கொண்டு இயேசு போல கல்வாரில் மறுக்க போறதில்ல. ஆனால் இயேசுவை போல இந்த உலகத்துல சிலுவை சுமக்கிற ஒரு அனுபவம் இருக்குதுன்னா, இங்கே இந்த உலகத்துல நம்ம செய்ய வேண்டிய தேவ சித்தம் என்ன? ஹல்லேலூயா. அது நம்மை குறித்து வேற இருக்கும், இயேசுவுக்கு வேற, இயேசுவுக்கு வேற. இங்கே சில காரியங்களை சகித்து கொள்ள வேண்டியதாக இருக்கணும். இங்கே சில காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஆண்டவருக்காக. அது நிமித்தமாக ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த ஒரு காரியங்கள் இருக்கலாம். இப்போ இது வந்து ஒரு இந்த காரியங்கள் தெய்வ சித்தத்துக்காய் கீழ்ப்படியும் போது சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லும் போது கஷ்டமாக கூட இருக்கும். ஆனாலும் என் தேவன் சொல்லிட்டார். ஹல்லேலூயா. என் தேவன் சொல்லிட்டார். என் தேவன் சொன்ன கரெக்டாக இருக்கும், அது நல்லதாக இருக்கும், அது பிரயோஜனமாக இருக்கும். இது என் தேவனுடைய திட்டத்தை நான் செய்து முடிப்பேன் சொல்கிறது தான் அவன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சில வசனங்களை கடங்களை வாசிக்கலாம். கலாத்தியர் 5:24 வாசிக்கலாம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். ஆசைகளும் இச்சைகளையும் சிலுவையில அறிகிற அனுபவம் தான் தன்னை தான் வெறுக்கிற அனுபவம். தன்னைத்தானே, ஆமா, நம்ம ஆசை இல்லைங்க, அவருடைய ஆசை. அவருடைய ஆசை. என் ஆசையெல்லாம் தூக்கி போட்டுட்டு என் ஆசை ஒண்ணுமே இல்லை. அற்பமான ஆசைகள், அற்பமான நம்ம ஆசையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அற்பமான ஆசை தான். யோசித்து பார்த்தா சாதாரண அந்த உலகத்துல தேவைப்படுற எல்லாம் சாதாரண விஷயங்கள் தான் நம்ம ஆசைப்படுறோம். ஆனா தேவனுடைய ஆசைகள் மிக பெருசா இருக்குது. மிக எபேசியர் புத்தகம் 2:3 வாசிக்கலாம். அவருக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினை பிள்ளைகளாய் இருந்தோம். எபேசியர் 2:3 வாசிக்கிறது. 2:3 தான். சரி, ஓகே.
யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 34 வசனம் வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, ம். நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. இயேசு சொன்ன முக்கியமான வசனங்களில் இது ஒன்று. இயேசு சொல்கிற வசனம்லாம் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் வேர்டு. பவர்ஃபுல். ஆமாம், பைபிள்லேயே அந்த 4 சுவிசேஷ புத்தகத்தில் இயேசு பேசுகிற வார்த்தையெல்லாம் மிக வித்தியாசமானதாக இருக்கும். அது நம்மளை அசைக்கக்கூடியதாக இருக்கும். பிதாவுடைய சித்தம் செய்வதே என் மெய்யான போஜனம். ஆமாம், அவர் நமக்கு ஒரு முன்மாதிரி. அவர் நமக்கு நாம் பின்பற்ற வேண்டியவர் அவர் தான். நாம் நோக்கி பார்க்க வேண்டியவர் அவர் தான். அவர் சொல்கிறாரு, பிதாவினுடைய சித்தம் செய்வதே என்னுடைய மெய்யான ஆமாம். போஜனம். எப்படி நம்ம பசி எடுக்கும்போது நம்ம உணவை தேடுறோம் இல்லையா? நம்ம பசி அதிகமாக ஏதாவது சாப்பிடணும், எது கிடைக்கணும் சாப்பிடணும். அந்த பசி என்ன பண்ணுது, ஏதாவது நம்ம சாப்பிட்டா தான் நமக்கு அந்த இடத்துல ஒரு திருப்தி கிடைக்குது, ஒரு நிம்மதியே கிடைக்குது இல்லை? அதுபோல் அவருடைய பசி என்னன்னா, பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறது. பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறது தான் அவருடைய போஜனமே இல்லையா? போஜனம் இல்லாமல் மனுஷன் வாழ முடியுமா? பட்சம் எவ்வளோ முக்கியம், சாப்பாடு எவ்வளோ முக்கியம் மனுஷனுக்கு. சாப்பாடெல்லாம் வாழ முடியல. அப்போது எவ்வளோ முக்கியம் சாப்பாடு. அதுபோல் பிதாவினுடைய சித்தம் செய்வது என்ன, அதுதான் என்னுடைய போஜனம், அதான் உண்மையான சாப்பாடுன்றார். அவர் சித்தம் செய்வது மெய்யான, சொல்லுங்க, அவர் சித்தம் செய்வது என்னுடைய மெய்யான போஜனம். இன்னொரு முக்கியமான ஒரு வசனம் சொல்கிறேன். இன்னைக்கு பிரசங்கத்துடைய முக்கியமான வசனம் அதுதான். மற்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்தேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். இந்த வசனத்தை படிச்சிருக்கீங்களா எப்போது? என் பிதா கிரியை செய்து வருகிறார், கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். எங்க அப்பா வேலை செய்யறாரு, நானும் வேலை செய்யறேன். இப்படி சொன்னதான் உங்களுக்கு புரியும். என்னது? எங்க அப்பா வேலை செய்யறாரு, நானும் வேலை செய்யறேன். அப்பா இவரு நம்முடைய மூத்த குமாரன். நமக்கு அப்பாவும் அண்ணனும் வேலை செய்யறாங்க. அப்பாவும் நம்ம சின்ன தம்பி சின்ன தங்கச்சி. ஹலோ, இதுதான் சத்தியம். அப்பா ஒரு திட்ட நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. அந்த அப்பாவோட சேர்ந்து இயேசுவும் வேலை செய்யறாரு. ஒரு பெரிய நம்முடைய மூத்த குமாரன், மூத்த அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து தீவிரமாய் ஒரு நாளைக்கு 30 மைல் தூரம் நடக்கிறார் இயேசு. தன் சுவிசேஷத்தை சொல்லும்படியாய், மக்களை மீட்கும்படியாய், சுகமாக்கும்படியாய், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் ஒரு நாளைக்கு 30 மைல் நடந்து அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறாரு. அப்பாவும் வேலை செய்து கொண்டிருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஏதோ அங்கே உட்காந்து பார்த்துடல, அவரும் ஒரு வேலை செய்து இருக்கிறாரு. இங்க பூமியில என்ன பண்றாரு, இங்க இயேசு வேலை செய்து கொண்டிருக்க. என்ன சொல்ல போறாரு? அவர் வேலை செய்கிறாரு, பார்க்குறேன். அதை பார்த்துட்டு அவர் எது செய்கிறது காண்கிறதோ அதையும் நான் செய்கிறேன். அவர் என்ன பேசு அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணுறாரு, இயேசு என்ன பண்ணுறாரு, மூத்த குமாரன் அப்பாவை பின்பற்றி அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவரும் வேலை செய்கிறார், நானும் வேலை செய்கிறேன். அப்போ இங்கே ஒரு கேள்வி வருதுல்ல, வருதா இல்லையா? சொல்லுங்க, என்ன கேள்வி வருது உங்களுக்கு? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் கேள்வி வருதா இல்லையா? நான் கரெக்டாக காலை 6 மணிக்கு அந்த வேலைக்கு போடுவேங்க, 3 மணிக்கு வந்துடுவேன். அப்புறம் என் சகோதரி வீட்டுக்கு போவேன். அங்கே கொஞ்ச நேரம் குழந்தைகிட்ட விளையாடுவேன். திரும்ப 5:30 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். நைட்டுக்கு சாப்பாடு செய்வேன். திரும்ப நம்ம மறுநாள் ஆகிடும், காலையில் மறுபடியும் ஓடுவேன். இப்படி இது ஒருத்தருக்கு. மற்றவங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்துங்க. அவர் சொல்ல வர்றாரு, பிதாவும் கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். இளைய சகோதரர்களே, என் இளைய சகோதரிகளே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாருக்காக ஓடுறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிதாவுடைய வேலை உங்க மேலேயும் இருக்கு. அந்த திட்டம் உங்க மேலே இருக்குது. அதுக்கு தான் உங்களை ரட்சித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்கணும்பா? ஏன் உனக்காக ஒரு ரத்தம் சிந்தி மீட்கணும்னா நீ அவருக்கு எவ்வளோ முக்கியமான ஆளாக இருக்கணும். உன்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கிறபடினாலே அவர் உனக்காக ரத்தம் சிந்தி மீட்டு இருக்கிறார். உன்னை கொண்டு செய்ய வேண்டிய பல திட்டங்கள் வைத்திருக்கிறபடினால தானே என் பிதாவும் கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். அந்த திட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
அந்த திட்டமே தீரலைங்க. அந்த திட்டமே தீருதில்லை. ஏன்னா சர்ச்சுக்கு வர்றதில்ல. கரெக்டா சர்ச்சுக்கு வந்தாலும் வசனத்தை கேட்கறது இல்லை. அட்டண்டன்ஸ் போட்டு போகிற மாதிரி வருது. பாதி நேரம் வீட்டையே யோசித்து நிற்கிறது. இன்றைக்கி என்ன பண்ணுறது? மதியானம் போன வாரம் சிக்கன் செஞ்சோம், இந்த வாரம் மட்டன் செய்யலாமா, இல்லை வெஜிடேரியன் செஞ்சிடலாமா இல்லையா? அதனால் எது வசனம் முக்கியம் இல்லை, கர்த்தர் என்ன சொல்ல வரணும் முக்கியம் இல்லை, இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டு இருக்கோம். என் பிதா கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்கிறேன். இளைய சகோதரிகளே, இளைய சகோதரர்களே, அந்த திட்டத்தில் நீங்கள் இணைந்து இருக்கீங்களா? அதுக்கு தான் உங்களை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த திட்டத்தில் சேர்ந்து செயல்பட முடியாது. அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு சொல்ல முடியாது. தேவன் நம்ம ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு மூத்த குமார் ஒருத்தர் இருந்தார். இன்னொரு ஆமாம், அவரு என்னன்னா, என் தம்பிக்கு இதை கொடுத்துட்டியே, கொழுத்தை கண்டு அடிச்சுட்டு அவன் ஊரை சுற்றிட்டு வந்தான், சொத்தை அழிச்சிட்டான், அவனுக்கு மோதிரம் போடுற, புது ட்ரெஸ்ஸு போடுற, என்ன அப்புறம் செருப்பு, புது செருப்பு போடுற, இது ஒரு விழா வேற கொண்டாடுற. அந்த மூத்த சகோதரனுக்கு என்னாச்சு? இளைய சகோதரன் வந்து மனம் திரும்பினது பிடிக்கல, வந்ததும் பிடிக்கல. நான் கரெக்டாக இருக்கிறேன்னு எனக்காவது கொடுத்தியா? நான் இந்த மூத்த சகோதரர் இருக்கிறாரு, எல்லாம் என் தம்பிக்க கொடுத்துரு. ஹல்லேலூயா. இந்த மூத்த சகோதரன் சொல்றாரு, எல்லாத்தையும் என் தம்பிகளுக்கே கொடுத்துரு. ஹல்லேலூயா. அவன் நல்லா இருக்கட்டும். அவன் நான் மூத்த குமாரனுக்கு தேவையில்லை, தேவை அவர் நினைச்சா அடுத்த செகண்ட்ல அவரால் எல்லாம் செஞ்சு முடிக்க அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவர் மூத்த குமாரன். ஹல்லேலூயா. அந்த மூத்த குமாரன் பிதாவுடைய சாயலா இருக்கிறார், பிதாவை போல செயல்பட முடியும். அதனால அவருக்கு தேவையானதை அவரால் பெற்றுக்கொள்ள முடியும், உருவாக்கி கொள்ள முடியும். இந்த தம்பிகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஒண்ணுமே புரியாதுங்கிறாங்களே, விளங்காதங்கிறாங்களே, அவங்களுக்கு கொடுத்தாரு எல்லாத்தையும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு மூத்த குமாரன் இருக்கிறார், நமக்கு எல்லாவற்றையும் நம்ம கைவிட்டு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய எல்லாம் தூக்கி உங்களுக்கு கொடுக்கிறார். எனக்கு நீ பிதாவை நீர் எனக்கு கொடுத்தது எல்லாம் நான் இவர்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு கேட்குறாரு, பிதா வேலை செய்கிறாருப்பா, உன் அண்ணன் நான் வேலை செய்கிறேன், தம்பி என்னப்பா பண்ணுற? சோத்திரம் பண்ணுறேன் டெய்லி. ஆண்டவரே, 3 வேளை சோறு கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே, நல்ல வேலை கொடுத்தீங்களே நன்றி ஆண்டவரே, நல்ல பிள்ளைகளை கொடுத்தீங்களே நன்றி ஆண்டவரே. தினந்தோறும் என்ன பண்ற? நன்றி சோத்திர பலி பண்ணி கொண்டு இருக்கிறேன். என் பிதா கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்கிறேன். சொல்லுங்க, என் பிதா கிரியை செய்கிறார், இயேசுவும் கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்கிறேன். பிதாவும் இயேசுவும் ரொம்ப ஆக்டிவா பண்ணிக்கிறாங்க வேலை. ஆக்டிவா பிதா ஆக்டிவா பண்ணிக்கிறப்ப தான் இயேசு ஆக்டிவா பண்றாரு. பிதாவை பார்க்குறா, என்னடா அப்பா இப்படி வேலை செய்கிறாருன்னு. அவரை பார்த்து இவரு பயங்கரமாக வேலை செய்கிறாரு. இவரு பகலெல்லாம் ஓடுறாரு, எல்லாம் உழைக்கிறார், நைட்டெல்லாம் போய் ஆண்டவரோட உறவாடுகிறார். பிதாவோடு ஒரு நல்ல உறவில்லை. ராத்திரியெல்லாம் அவருக்கு பெரிய இன்பம் எதுனா, ராத்திரியில் அவரோட உறவாடுகிறது. பகலெல்லாம் ஓடி ஓடி நடந்தே போறார். நடந்தே போய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்றார். இரவெல்லாம் போய் தேவனோடு உறவாடுகிறார். நைட்டு போறாரு, காலையில் தான் வர. நைட்டெல்லாம் ஜெபம், விடிய காலத்தில் சீக்கிரமா போகிறார். பிதாவுடைய அன்பில் களி கூறுவது இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. இயேசுவே இப்படி செய்யறேன்னா பிதா எப்படி வேலை செய்வார்? ஹலோ, இயேசுவை பார்த்தாலும் நமக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா இயேசு அப்படி கிரியை செய்கிறார்னா, பிதாவுடைய குமாரன் இயேசு, பிதா எப்படி கிரியை செய்வார், பிதா எப்படி வேலை செய்வார், அதை பார்த்தவர் இவர் தான். பிதாவை ஒருவரும் கண்டதில்லை, பிதாவை பார்த்தவர் இயேசு மாத்திரம்தான். அவர் எப்படி பண்றார், ஒவ்வொரு நினைவுகளும் அசைவுகளும் அவருடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் இவர் அறிந்திருக்கிறார். பிதா கிரியை செய்கிறார், அதை நான் பார்க்கிறேன், அதை பார்த்து நான் உந்தி தள்ளப்படுகிறேன். என் பிதாவை போல, என் அப்பாவை போல நானும் வேலை செய்கிறேன். இயேசுவும் கிரியை செய்கிறார், நாம் என்ன செய்கிறோம்?
அப்பாவை திட்டத்தில் இணைச்சிக்கிட்டீங்களா? அப்பாவை புரிஞ்சுட்டீங்களா? ஆண்டவரே, என்ன குறித்து உம்முடைய திட்டம் என்னப்பா? உம்முடைய சித்தம் என்னப்பா? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஒரு நொடி கூட வீணடிக்காம நான் செயல்படணும். வாழ்க்கையில எவ்வளோ காலத்தை நம்ம வீணடிச்சிட்டு இருக்கோம். தேவையில்லாத காரியங்களை பேசிட்டு, தேவை இடத்துல உட்காந்துக்கிட்டு, தேவையில்லாத காரியங்களை யோசித்துட்டு. என் பிதா கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்கிறேன். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கண்களை மூடுமா. உலகம் என் பின்னே